உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களை மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். இந்த மேச ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், இது போக மகரத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்தில் சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், இது போக மீனத்தில் ராகு பகவான். இது கூட மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்கு வந்துடுவார். அப்ப இந்த கிரக அடைவுகளால் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது, அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்ப மேச ராசிக்காரங்க எடுத்துட்டாவே ஒவ்வொரு மாதத்தையுமே நம்மளுக்கு என்ன பலன் நடக்குது, நம்மளுக்கு இது சாதகமா இருக்குதா இல்ல பாதகமாக இருக்கிறதா, நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பலனை பாருங்க. உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது ஒரு மகத்துவம் நிறைந்த மாதமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியுடைய அதிபதி. அப்ப செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான கிரகம் மகரத்துல உச்ச பலம் பெறுகிறார். இது ஒண்ணு போதுங்க. நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. இப்ப இந்த இந்த மார்ச் மாதத்தில் அந்த செவ்வாய் பகவான் உச்ச நிலை அடைந்திருப்பதால் இந்த மாதத்துல நீங்கள் எந்த காரியத்திலும் தோல்விகளை சந்திக்க மாட்டீங்க. பிசினஸோ வியாபாரமோ தொழிலோ எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரம். அப்போ உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். காரணம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் உச்சம். 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழிலை நம்பித்தான் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. மேசராசி நேயர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரே விஷயம் தொழில். அந்த தொழில் மூலியமாக நிறைய பேர் ஆப்பட்டது ஒரு தொழிலை ஆரம்பிச்சு லாஸ் ஆனீங்க. செஞ்சிட்டு இருந்த தொழில அதுல முன்னுக்கு வர முடியாம அடிபட்டீங்க. ஒரு பிசினஸ்ல பார்க்கணும், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே ஒரு பிசினஸ்ல போட்டீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அங்கீகாரம் கிடைக்கல. இந்த கடந்த காலங்கள்ல மேசராசி அன்பர்களாகப்பட்டது பணம் 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 இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அந்த பணம் உங்களுடைய கைக்கு கிடைக்காமல் நீங்கள் தொட்டதெல்லாமே விரயங்களாகி நஷ்டங்களாகி எதிலுமே ஒரு திருப்தி அடைய முடியாத சூழ்நிலை தான் உருவாயிருக்குது. அந்த சூழ்நிலைகள் இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. மேசராசிக்காரங்களே, நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் இது மாறப்போகிறது. நீங்க இதற்கு முன்னாடி எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் மார்ச் மாதம் அமையும். அப்ப இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த முன்னேற்றம் இது பார்க்க போனா நீங்க போட்ட ஆரம்ப சுழி. அப்ப இந்த ஆரம்ப கால பிள்ளையார் சுழி ஆப்பட்டது உங்களை இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா இந்த ஆரம்பிக்கிற நேர காலம் நல்லா இருக்குது. ஒரு பிசினஸ்ல நம்ம கேபிட்டல் போடுறோம்னா இந்த கேபிட்டல் போடக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. அப்போ ஒரு வியாபாரம் நம்ம செய்யறோம்னா அந்த வியாபாரத்துல முன்னுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் நல்லா இருக்குது. அப்ப இந்த நேர காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்தில் இருப்பதே உங்களுக்கு யோகம்தான். ஒரு சிலருக்கு ஆப்பட்டது இந்த 11ஆம் இடத்துக்கு சனி வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜோசியரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க,
மேசராசிக்காரங்களுக்கு பரவாயில்லப்பா, 11ஆம் இடத்துல சனி வந்திருக்குது. ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஆப்பட்டது 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ சனி பகவான் ஆப்பட்டது வருவது யோகம். அந்த யோகத்தின் மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல சனி வந்தும் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. நிறைய பேர் வந்து பார்க்க போனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு முன்னுக்கு போறோம்னு நினைச்சு இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணி அதுல தோத்து போயிருக்கிறீங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அங்கேதான் மிஸ்டேக் இருக்குது. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த ஜாதகம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, இப்ப நேர காலங்கள் எப்படி இருக்குது, நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளை வாழ வைக்குமா, அது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் உள்ள ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக நீங்க பார்த்துக்கிறது நல்லது. அப்ப கடந்த இந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமாகவே மேசராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா ஜோசியர்களும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் நடக்கல. அப்ப அந்த நல்ல பலன் நடக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம், அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து எப்பவுமே விதி தான் முக்கியம். அப்ப அந்த விதி பலன் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய விதி பலன். அப்ப அந்த தசா புத்திகள் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு லாபத்தை தான் அள்ளி கொடுப்பாரு. அப்போ நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டா இருக்கும். அதே சமயத்துல சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்களுக்கு நியாயமான வழியில் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுவாரு. அப்ப அநியாயமான வழியில நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நியாயமான வழியில சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்க சம்பாதிக்கலாம், நீங்க சாதிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி கும்பத்திலிருந்து பயிற்சியாகி அந்த புதன் பகவான் ஆப்பட்டது மீனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வராது. அப்ப அங்க அந்த புதன் பகவான் நீச்சம். அப்ப ஒரு கிரகம் நீச்சம் ஆகலாமா, ஆகக்கூடாது. நீச்சம் ஆயிட்டாங்க, அப்ப நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, பண்ணும். எப்படி பண்ணும்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான். அப்ப இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் நீச்சமாகுவது உங்களுக்கு ராஜ பலன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவானால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும், அந்த படிப்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு அரியர்ஸ் இருந்தாலும் அந்த அரியர்ஸ் கம்ப்ளீட் ஆகும், நீங்க படிக்கலாம். அதே சமயத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த காலேஜுங்கிறது நீங்க சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை படிக்கலாம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு விரயத்தை கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஆசைகளை தூண்டி விடுவாங்க. தவறான பாதையில போய் சம்பாதிப்பதற்குண்டான வழிவகைகளை அந்த ஆசைகளை இந்த ராகு பகவான் தூண்டுவாரு. அப்ப இந்த காலகட்டத்துல மனச பக்குவமாக வச்சுட்டு மனசை திடமாக வச்சுட்டு அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய ஆசைகளை முழுசா நம்பாமல் நல்ல வழியை பயன்படுத்துங்க. அந்த ராகு பகவான் துணை இருப்பாங்க. இது போக உங்களுக்கு மேச ராசியிலேயே குரு இருக்கிறாரு. அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட்டுருங்க. அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வைகள் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தை பாக்குறாரு, துலாம பாக்குறாரு, தனுசுவை பாக்குறாரு. இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்துல திருமண காரியங்கள், தடைப்பட்ட திருமண காரியங்கள் இப்ப நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல தடைப்பட்ட புத்திர பாக்கியம், உங்களுக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, 3 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த புத்திர பாக்கியம் ஆப்பட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நம்மளுக்கு முன்னோர்கள்னால கண்டிப்பா அதாவது நல்லா வாழ்ந்தவங்க, ஒரு பெரிய மனிதர்கள், ஒரு பெரிய நிலையில் உள்ளவங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும், அவங்க மூலியமாக சப்போர்ட் கிடைக்கும். இது போக அரசியல்ல உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்க. கவர்மெண்ட் தொழிலையுமே நீங்கள் அந்த 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க கும்பத்துக்கு. அப்ப அந்த கும்பத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானால உங்களுக்கு சனியோட அந்த சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறாருன்னா
சனியும் சூரியனும் ஒரு இடத்துல சேரக்கூடாது. அது எங்க சேரக்கூடாது அப்படின்னா, இந்த 12 கட்டங்கள்ல சனியுடைய வீட்டுல சனியும் சூரியனும் சேரலாம். அதே சமயத்துல சூரிய பகவானுடைய அதாவது செவ்வாயுடைய வீட்டுல மேசத்திலையும் சரி விருச்சிகத்திலையும் சரி அங்க சனியும் சூரியனும் சேரலாம். இப்ப பார்க்க போனா இந்த சனியும் சூரியனும் இணைஞ்சு இன்னைக்கு கும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்வாரு. சனியோட சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வாரு. இதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது சூரிய பகவானும் மேசத்துல விருச்சகத்துல சேர்ந்திருக்கும்னு சொல்ல, மேசத்திலையும் விருச்சகத்திலையும் சேர்ந்து இருக்கிறது இல்ல. அவர் சிம்மத்துல சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல மேச ராசிக்காரங்களுக்கு அருமையான டைம், அற்புதமான டைம். நீங்க இந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேர காலத்தை பயன்படுத்திட்டு இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா தெற்கு நோக்கி பார்க்கின்ற அம்பிகையை நீங்கள் வணங்க வேண்டும். இந்த மாசத்துல அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லேடிஸுக்கு அடிகர்ப்ப வலி, இது மாதிரி பிரச்சனைகள் ஆப்பட்டு கண்டிப்பா வரும். வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. குருவுடைய பார்வை நல்லா இருக்குது, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.